வணக்கம் நேர்களே. இந்திய பங்கு சந்தைகள் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் செஷனாக முடிவடைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மெயினா சப்போர்ட்டட் பை அந்த ஏர்னிங் ஆப்டிமிசம் மொமெண்டத்துல எல்என்டி தான் இன்னைக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கட்டியிருந்ததுன்னு சொல்லலாம். அதனால சந்தைகள் 23 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்து 24,844 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1291, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1190. மேலும் பிராடர் மார்க்கெட்டும் பார்த்தோம்னா இன்னைக்கு மிட் கேப் 0.07% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப் 0.52% விழுந்திருக்கு. ஸோ பிராடர் மார்க்கெட் இன்னைக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். பட் மார்க்கெட் பிரெத் ரிமைன் பார்த்தோம்னா ஒரு ஸ்லைட்லி அந்த பாசிட்டிவ் மூவுக்கு வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் இன்வெஸ்டர்ஸ் ஏன் ரொம்ப காஷியஸா இருக்காங்கன்னா, ஈவினிங் வரக்கூடிய யுஎஸ் ஃபெட் ரிசர்வ் பாலிசி டெசிஷன். ஸோ இதில் நோ ரேட் சேஞ்ச் அப்படிங்கிறத காலையிலே சொல்லிட்டோம். பட் அவங்களுடைய அந்த பாலிசிக்கு அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய அப்சர்வேஷன் இருக்குல்ல, அதுதான் கீ பாயிண்ட் டுடே, ரொம்ப ட்ரிகராக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். மேலும் கன்சர்ன் அபவுட் நம்ம இந்தியாவுடைய பொட்டன்ஷியலி ரைசிங் டாரிஃப் ஆன் செலக்ட், அதுவும் யூஎஸ் பவுண்ட் எக்ஸ்போர்ட்ஸில், அதுதான் இப்போ நமக்கு இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த டிலேயும் அதுக்கு தான் காரணம். பட் ஜென்ரலாக 20% முடிப்போங்கிற மாதிரி ஓரலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கையில் இந்த இன்புட் வரலை. துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஐடி, எஃப்எம்சிஜி, எனர்ஜி கொஞ்சம் பையிங் ஆக்டிவிட்டி வந்தது. மறுபுறம் ரியாலிட்டி, மீடியா அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங்கில் இறங்கின துறைகள் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக ரியாலிட்டி இப்போ ஒரு மாதிரி தடுமாறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று இப்போ ஐடியில் டிசிஎஸ் நிறைய லே ஆஃப் சொல்லியிருக்காங்க. அதனால பையர்ஸ்னுடைய டேக் இருக்கு இல்லையா, அது குறையக்கூடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இரண்டாவது, சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அது ஒரு சாதகமான விஷயமாக இருக்கக்கூடும் என்று நம்பலாம். இன்றைய தினம் எல்என்டி, சன்ஃபார்மா, என்டிபிசி, மாருதி சுசுகி, டாடா கன்சியூமர், ஆக்சிஸ் பேங்க், ட்ரெண்ட், பாரதி ஏர்டெல், டெக் மகேந்திரா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப், பவர் கிரிட், பஜாஜ் ஆட்டோ, எட்டர்னல், கோல் இந்தியா, சிப்லா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இண்டோசின் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் டாடா மோட்டார்ஸும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3.25% விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 12 பாயிண்ட்ஸ் நிப்டியில் விழுந்தது முக்கிய காரணம். அதுமாரி ரிப்போர்ட்ஸ் என்னன்னா, ஆட்டோ மேஜர் இந்த இட்டாலியன் ட்ரக் மேக்கர் இவக்கோ USD 4.5 பில்லியனுக்கு இங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல அந்த கம்பெனிஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் அதிகரித்திருக்குதுன்னு சொல்லலாம். அதுபோல் ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ இன்னைக்கு இந்த இண்டெக்ஸில் சற்று வீழ்ச்சியை தருவது முக்கிய காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் இந்த தினம் நியூலி லிஸ்டட்ல ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஏத்தம் ஏறி கிட்டத்தட்ட 8% விழுந்திருக்கு. ஸோ 50% லிஸ்டிங் பிரீமியத்தில் இருந்தது. நம்ம அதை பார்க்க வேண்டியது. மீன்வைல் 85 பங்குகள் 52 வீக் ஹையையும், 35 பங்குகள் 52 வீக் லோவையும், 94 பங்குகள் இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டை அடிச்சிருக்கிறது முக்கிய காரணம். ரெண்டாவது, இன்னைக்கு எதுவுமே லோவர் சர்க்கியூட்டை அடிக்கலை. ஸோ அது இட்ஸ் அ பிக் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஏரிய பங்குகள் நியூஸ் பார்த்தோம்னாக்க, சயன்ட் நியூ என்டிட்டி சயன்ட் செமிகண்டக்டர் சிங்கப்பூர், சிங்கப்பூரில் புதுசாக ஒரு கம்பெனியை திறந்திருக்காங்க. எல்எஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 7,500 கோடி ரூபாய் குவிக் காமர்ஸ் ஸ்டார்ட் அப்பில் செப்டோவில் முதலீடு செஞ்சுருக்காங்க. தென் திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் 549 கோடிக்கு பிளஸ் 1,300 கோடிக்கு கன்வெர்டபிள் வாரண்ட் வராங்க. ஏன்னா இது ஆந்திர பிரதேஷ் அப்ரூவல். ஸோ அந்த பாட்டிலிங் கெப்பாசிட்டிக்காக 20 lakh ப்ரூஃப் ஆஃப் லிட்டர்ஸ் டெய்லி இது பண்ணுறதுக்கு. இதுமாரி முத்தூத் மைக்ரோ ஃபைனான்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் உள்ள என்ட்ரு ஆகியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ச் இன் கவுஹாத்தி. தென் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அதை அவங்க பாலிமர்ஸோட பேரண்ட் கம்பெனியோட ஒரு மெர்ஜ் பண்ணி டு அன்லாக் த சினர்ஜிஸ் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். மேலும் நிப்டி 500 டாப் கெய்னரில் நியூ இந்தியா அஷூரன்ஸ் இன்னைக்கு 17% ஏறி இருக்கு.
சுமிட்டோமா கெமிக்கல்ஸ் வந்து ஒரு 7.5% ஏறி இருக்கு. அண்ட் ஜூப்ளியன் ஃபார்மோ இன்னைக்கு 7.23% இன்னைக்கு ஏறி இருப்பதை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் தங்கம் இன்னைக்கு 334 ரூபாய் அதிகரித்து 98,595லையும், வெள்ளி 529 ரூபாய் குறைந்து 1,13,224லையும், குரூடாயில் 49 ரூபாய் அதிகரித்து 6,023லையும் இணையமாகிக் கொண்டிருக்கிறது. நாளைய தினம் சந்தைகளுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ட்ரிகர் என்னன்னா கேபினெட் மீட்டிங் அட் 1 PM. ஸோ அதனால் அது வரலையும் வாலட்டைல் இருக்கலாம். அதன் பிறகு அந்த மீட்டிங் அவுட்கம் தகுந்த மாதிரி மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். பிளாக் டேயை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ், BEL, கனரா பேங்க் இதெல்லாம் இன்றைய தினம் காட்ரேஜ் கன்சியூமர் பிளாக் டேயில் நடந்துள்ளது. நாளைய தினம் F&O க்ளோசிங் இருக்கிறதுனால அதை பற்றி என்ன ஆகும் என்பதை பற்றி பார்ப்போம். மேலும் இன்றைய தினம் ரெண்டுமே பார்த்தோம்னா வால்யூம் வந்து பிலோ ஆவரேஜ். நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி. ஸோ பேங்க் நிஃப்டி ரொம்பவே பிலோ ஆவரேஜ், நிஃப்டி வந்து 52 லட்சம், நேற்றுக்கு இன்னைக்கு ஒரு 10-15 லட்சம் வால்யூமும் குறைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு 24,890 பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு ஸ்லைட் மூவ் 24,902 மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு விழுந்தது கீழே 24,771.95. அங்கேருந்து ஏறி 24,898 வரலையும் போச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா ஒரு 137 புள்ளிகளுக்கு மேலே இன்றைய தினம் வாலட்டிலிட்டி இருந்தது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் மார்க்கெட் சந்தைகள் நிலவரத்தை வைத்து பார்க்கும் பொழுது 24,700 வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுபோல் 24,921 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். நாளைய தினம் F&O க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.